கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு மிக முக்கியமான கிறிஸ்தவத்தின் மையத்தில் இருக்க வேண்டிய ஒரு கருத்து, சத்தியம் இது. காட்லினஸ், தேவ பக்தி என்பது. இந்த தேவ பக்தி என்ற சொல்லே இன்றைக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறது. தேவ பக்தி என்பது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வேண்டாம். இந்த தலைமுறைக்கு இந்த தேவ பக்தி என்ற சொல் ஆகாத ஒன்றாயிருக்கிறது. தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி என்பது செய்ய முடியாத ஒன்றாக இருக்கிறது. சிலதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த லிஸ்ட்ல தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி இருக்கிறது. சாத்தான் மிகவும் தந்திரமானவன். அந்த தந்திரத்திலே அவன் செய்த ஒரு தந்திரம் என்னவென்றால், நம்மிடத்திலிருந்து தேவ பக்தியை உண்மையாக எடுத்துவிட்டு வேஷமாக தரிக்க அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி என்பது உண்மையாகவும் ஒன்று இருக்கிறது, வேஷமாகவும் ஒன்று இருக்கிறது. தேவ பக்தியை வேஷமாகவும் தரித்துக் கொள்ளலாம், அதுவும் அவைலபிள் தான். தேவ பக்தியை உண்மையாக வாழலாம். இது ரொம்ப பெரிய விஷயம்தான். கொஞ்சம் இதை நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி, இந்த தலைப்பு. ஆதி ஆகமத்திலிருந்து தேவ பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி இருக்கணும். மோசேயின் காலம் மிகப்பெரிய ஒரு காலம். அதுல தேவ பக்தியானது எப்படி இருந்தது. இப்பொழுது சபையின் காலத்திலே தேவ பக்தியானது எப்படி இருந்தது. இன்றைக்கு நாம் வாழ்கிறதும் சபையின் காலம்தான். இதுல நம்முடைய தேவபக்தியானது எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிகுந்த ஆதாயம் கொடுக்கக்கூடியது இந்த தேவபக்தி. மோர் ப்ராஃபிட்டபிள். ஆனா நம்ம பாருங்களேன், இந்த ப்ராஃபிட்டை நோக்கி தான் போறோம். அதுல இந்த அதிகமான லாபம் தரக்கூடிய தேவபக்தியை விட்டுட்டு நாம் இந்த லாபத்தை தேட போகிறோம். ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, போதுமென்ற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம், மோர் ப்ராஃபிட். 1 தீமோத்தேயு 4:8 பார்க்கிறோம், இம்மைக்குரிய சரீர முயற்சியானது அற்ப பிரயோஜனம் உள்ளது. லெஸ் ப்ராஃபிட். அற்ப பிரயோஜனம் உள்ளது இம்மைக்குரிய சரீர முயற்சி. தேவபக்தியானது இன்மைக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டா, உங்களுக்கு கொஞ்சம் லாபம் போதுமா, அதிக லாபம் வேணுமான்னா என்ன பதில் சொல்லுவோம்? அதிக லாபம் தானே வேணும்னு சொல்லுவோம். அது ரொம்ப இயல்பு தானே, நம்ம அதை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த அதிக லாபத்துக்கான முயற்சியை செய்ய விரும்பலன்னா எப்படி? அது அங்கதான் சாத்தான் நம்மை சோதிக்கிறான். அவன் மிக தந்திரமாக நம்மை சோதிக்கிறான். விரும்புறது அதிக லாபம், ஆனால் அதற்காக உழைக்காமல் நீ இருந்து விடு. அதனால்தான் இந்த உலகத்தினுடைய போக்கையே, நம்முடைய வாழ்க்கை முறையவே ரொம்ப சுலபங்களின் வாழ்க்கையாக மாற்றிவிட்டார். சுலபமா இருக்கணும், எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். சரி, எல்லாம் ஃபாஸ்டா பண்ணிட்டு வேற என்ன பண்ண போறீங்க? 1 மணி நேரம் எதுக்கு நம்ம சமையல் கட்டுல சமைக்கணும்? அப்படி ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வந்துடுது. சரி, மீதி 50 நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணணுமா இல்லையா? நம்ம என்னதான் பண்றோம்? அந்த 50 நிமிஷம் என்ன பண்றோம்? அந்த மீதி நேரம் என்ன பண்ணுகிறோம்? நம்ம அதிகமான கடின உழைப்பு இல்லாமல் நம்ம ரொம்ப சுலபமா சில விஷயங்களை பண்ணிடலாம் வாழ்க்கையில நினைக்கிறோம் இல்லையா? நாம் பண்ணுங்க, ஏன்னா நமக்கான வாய்ப்பு இருக்கிறது.
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. லகுவாக செய்யலாம்னா லகுவா செய்யலாம். ஆனா லகுவா செய்து நேரத்தை மிச்சம் பண்ணிட்டு அந்த மிச்ச நேரத்தை என்ன செய்ய போகிறோம்? இங்கதான் சாத்தான் ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான முக்கியமான எல்லாவற்றின் மீதும் இன்னைக்கு நாம ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை அது முக்கியம், வாழ்வதற்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுல நாம ரொம்ப மனசார அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுற விஷயத்துல, நம்முடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல, அதாவது டெலிபரேட்டான ஒரு அநியாயத்தை நாம் அதுல செய்கிறோம். ஆனா அது கெடுதல், அது எனக்கு பாதகம், அது என்னை பாதித்து கொண்டு கூட இருக்கிறதுன்னு தெரிந்து கூட செய்கிறோம். ஆவியானவர் தேவபக்தி ரொம்ப லாபம்னு சொல்றதுக்கு பக்கத்துல இன்னொன்னு சொல்லிதான் சொல்றார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுத்ததிகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணிதான் ரெக்யூர்மெண்ட் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இவைகளை விட்டு விட்டு இந்த தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரி, அப்புறம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நம்ம எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதிகமா அதை தானே பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த சரீர முயற்சி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா? அது குறைவான லாபம் உள்ளது, அற்ப பிரயோஜனம், வெரி லெஸ் ப்ராஃபிட். ஞாபகம் வச்சுங்க. தேவபக்தியானது இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் ப்ராமிஸ்டு வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? தேவபக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாத்துக்கும் பிரயோஜனமான ஒண்ண நான் செய்தாதான் நான் தானே புத்திசாலி. இந்த பிரயோஜனம் இல்லாதது செய்யும் தலைமுறைன்னா நம்ம தலைமுறை தான். பிரயோஜனம் இல்லாததை செய்கிறோம். பேசுறோம், 1 மணி நேரம் பேசுறோம், என்ன பேசி முடிச்சோம், என்ன லாபம்னா ஒண்ணுமே இல்லை. என்ன பேசிருந்தீங்க? சும்மா பேசி. அது சும்மா லாபமே இல்லாம முடிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா என்னை கெடுத்துட்டு வேற போகுது அந்த பேச்சு. அப்போ நான் சொல்ற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையின் மீது பல இடங்களிலே பல விஷயங்களிலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்ததி நம்ம தான். நமக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரா போய் ஒரு கடையில அந்த பொருளை அப்படியே காசு கொடுத்து வாங்கிக்கலாம் வர்றது கிடையாது. நிறைய கம்பேர் பண்றோம். இன்னைக்கு பல கம்பெனிகள், பல ஆப்லாம் இருக்கு, எல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறோம். இதே பொருள் அப்படியே போட்டு இது இங்க இவன் எப்படி பிளிப்கார்ட்ல என்ன, அமேசான்ல என்ன, இவன் என்ன கொடுக்குறான், இதை வாங்கினா இவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறான், இவன் என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அழிந்து போகிறவற்றின் மேல ரொம்ப கவனமாக. அப்போ லாபத்தை நோக்கிய மனம் நமக்கு இருக்கத்தானே செய்யுது. அடிப்படையில நம் லாபத்தை நோக்கிய மனமா தானே இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்ற மாதிரியான லாபத்தை பெறுவதற்கு மனம் இல்லை, முயற்சி இல்லை அப்படின்னா நாம் அறிவாளிகளா அல்லது மதியினர்களா? பூர்வ காலங்களில மக்கள் ஒரு பாதையா போயிட்டே இருந்தாங்க, ஏதோ வழியில போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, வழிகளில நின்று பூர்வ பழைய பாதைகளை எல்லாம் நீங்க பார்த்து நல்ல வழி எதுவோ அதை தெரிந்து கொண்டு அதுல நீங்க நடங்க அப்படின்றார். அப்போ அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, தேவபக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி பண்ணணும், அது இம்மைக்கும் மறுமைக்குமான அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் அந்த இடத்துல ஆசீர்வாதமானது அப்படின்னு சொல்லாம மறுபடியும் நான் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தை அங்க வச்சுட்டார். இட் இஸ் ப்ராமிஸ்ட், யூ ஹேவ் a lot of promises. அங்கே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது அப்படின்றார். இப்ப நான் அதை போய் தேடணும், அது எங்க இருக்கு, அது என்ன அப்படின்னா நிறைய ப்ராமிஸ் இருக்கு. இன்னைக்கு கம்பெனிகள் நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த வாரண்டி நாங்க கொடுக்குறோம், கேரண்டி கொடுக்குறோம், ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு செல்போன் வாங்கிட்டு அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க முன்கூட்டி கட்டிட்டீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 2ஆம் ஆண்டு முடியும் பொழுது
நீங்களே அப்படி பொத்துன்னு கீழே போட்டுட்டு ஒன்றிச்சின்னு சொல்லி போய் கொடுத்தீங்கன்னா புது போன் கொடுத்துருவாங்க. இல்ல, நமக்கு தெரியுது இல்ல, நிறைய பொருட்களுக்கு அந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம யோசிக்கணும், ஓகே, இட் இஸ் a wise business. இது ஒரு நல்ல யோசனை, இது நம்ம இதை வாங்கலாம். ஆனா நீங்க அந்த முதல்ல வாங்கும் போது அதுக்கு ஒரு தொகை கேட்கறான்ல, அதை நான் கொடுக்க மாட்டேன், ஆனா நீ இப்படி கொடுன்னு சொன்னா வருமா? வராது. அப்படியானால் தேவபக்தி என்பது கூட என்ன செய்தால்தான் வரும்? முயற்சி செய்தால்தான் வரும். தேவபக்தி இன்பில்ட்டாலாம் வந்துடாது, இன்பில்ட்டா வந்துடவே. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல பெற்றோருக்குள்ள அந்த குழந்தை அப்படி பிறந்தது, அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்குது, அந்த குழந்தைக்குள்ள அப்படியே அந்த தேவபக்தி ஊறி வளர்ந்துருமானா வளராது. ஜெனட்டிக்கா மரபு ரீதியா சிலதெல்லாம் நமக்குள்ள வந்துரும், நம்ம ஜீன்ல வந்துரும்லாம் சொல்றாங்க இல்லையா? தேவபக்தி முயற்சி செய்தால்தான் வரும். அவனவன் முயற்சி செய்ய வேண்டும். சரி, இப்ப நான் அந்த வார்த்தைக்கு போலாம். அங்க அந்த சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம், தேவபக்திக்கு எதுவான முயற்சி அதிக இன்மைக்கும் இனிவரும் வாழ்க்கைக்குமான பிரயோஜனம்னு சொல்லிட்டாரா? ஆனா அது வாக்குத்தத்தங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாம். இதுதான் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வந்த வசன பகுதி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த வாழ்க்கைக்கும், ஜீவனுக்கும்னா இந்த கரண்ட் லைஃபுக்கும், தேவபக்திக்கும், இனிவரும் வாழ்க்கை தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், நல்லா பாருங்க, இன்மைக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், அதுக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்து விட்டதும் அல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் இதுல அந்த தெய்வீக வல்லமையினாலே, மகிமையினாலே நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேனே, ஒரு வசனம், ஒரு பெரிய ப்ராமிஸ், ஒரு பெரிய லாபம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இது ஒரு ப்ராமிஸ், இதுல எவ்வளவு பெரிய லாபத்தோட தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் பிரதர் அப்படின்னு எதனா ஞாபகம் வருதா? சொல்லுங்க. a promise which has a lot of benefit மாதிரி ஒரு வசனம், ஒரு புதிய ஏற்பாட்டு வாக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், பெரிய லாபம் இல்ல அது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய லாபம் இல்ல? குறைஞ்சபட்சம் இருக்கிற 90% பேருக்கு மேல அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த வசனம் வாழ்க்கையா நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா எத்தனை சதவீதம் பேர்கிட்ட இருக்கு? வசனம் தெரியும், ஆனா அது வாழ்க்கையாக நமக்குள் அது இருக்கிறதா? அந்த வசனம் நமக்குள்ள வாழுகிறதா? அப்போ ப்ராமிஸ். அதே மாதிரி இன்னும் வெரைட்டியான விஷயத்தை சொல்லி அதுல லாபங்களை சொல்லி இன்னொரு வசன பகுதி, அதுல ரொம்ப வெரைட்டி சொல்லி இருக்கிறார். அது ஒரு ப்ராமிஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் அப்பப்போ சொல்லியிருக்கேன். ரோமர் 8:28. நான் இன்னும் கொஞ்சம் அதுல வெரைட்டி இல்லை, வெரைட்டியா என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ நீங்க எதையாவது இழந்தால், கொடுத்தால், அதுல பாருங்களேன், நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ இல்ல, அது எல்லாமே உங்களுக்கு நூறத்தனையாக இன்மையிலும் அப்படின்றார், மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுப்பதாக சொல்றாரு. அப்போ பாருங்க, நான் தேவபக்தியா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் என்கிட்ட எதிர்பார்த்துட்டு அப்படி வாழப்போகிற, அப்படி விரும்புகிற எனக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறார். தேவன் ப்ராமிஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு கம்பெனிகள், நிறுவனங்கள் ப்ராமிஸ் கொடுக்கறாங்க. அந்த ப்ராமிஸ் தான் அட்வர்டைஸ்மெண்டா கொடுக்கறாங்க. எங்க கிட்ட வாங்க, செய்கூலி சேதாரமே இல்லை, தங்கத்தை அள்ளிட்டு போங்க, ப்ராமிஸ் பண்றாங்க. ஏன்? அந்த ப்ராமிஸ்ல எனக்கு ஒரு லாபம் தெரியணும். அந்த லாபத்தை பார்த்த உடனே அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கணும். அந்த லாபம் உடனே நான் அங்க போகணும், அதை நான் வாங்கணும்.
வாங்குறவன் ரிச் ஆக மாட்டேன்றான், விற்கிறவன் மட்டும் ரிச் ஆகினேகிறான். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரா? தரித்திரரானார். அப்படியே உல்டாவா இருக்கும். நீங்க வேதத்துக்குள்ள வந்து தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய மெத்தடையும் பிரின்சிபலையும் பாத்தீங்கன்னா, என்னை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் செத்தாராம், என்னை மன்னிக்கும்படியாக அவர் பலியானாராம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப முரண்பாடா தெரியுது. ஆனா இப்படிதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாராம். அப்படி என்னால் 1 தீமோத்தேயு 4:7 மறுபடியும் போய் பார்ப்போம். இந்த 7ஆம் வசனத்துக்கு படிச்சுட்டு பிறகு நீங்க ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகள். இது எங்க இருந்து இப்ப கிடைக்கும்? ரொம்ப ஈஸியா எங்க இருந்து கிடைக்கும்? அம்மா கவனிக்கிறீங்களா? சீர்கேடும் கிழவிகள் பேச்சு கட்டுக்கதை எல்லாம் குயிக்கா டக்குன்னு உடனே எங்கேயாவது கிடைக்கணும்னா எங்க கிடைக்கும்? அவ்வளவுதான். பாருங்களேன், அது சோர்ஸ் பாருங்க எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு இல்ல. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு சீர்கேடான பேச்சு பேசணும் கேட்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கெட்ட ஆள் இருக்கணும். முன்னெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு ஏரியால 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சீர்கேடும் கிழவிகள் பேச்சு, அதுக்கே ஒரு ஆப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. கிழவிகள் பேச்சு அப்படின்னு ஒரு ஆப், நீங்க கிழவிகள் பேச்சு நீங்க அதுல போட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகள். கட்டுக்கதைகள், இன்னைக்கு கட்டுக்கதைகளை நம்பி வாழுகிற உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். கட்டுக்கதைகள் பின்னால அதை நிஜம்னு நினைச்சு வாழுகிற உலகத்துல நாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு கட்டுக்கதை, அதுல நடிக்கிற ஒருவனை நாட்டின் தலைவனாக்க அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டுமே. அதுவே கட்டுக்கதை. இவன் அதுல வாழ நடிச்சது, அவன் இப்போ நாட்டை ஆளும் தலைவனாக வருவதற்காக முயற்சிக்கிறான். அப்போ நம்ம தலைமுறை இப்போ எதை தேடுது? ஏன் அப்படி வழி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இருக்கிறதுல இது பெட்டர்னு நினைக்கிற மாதிரி ஒரு வழி வந்து போச்சு. வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. இருக்கிறதுல இது பெட்டர்பா அப்படின்னு சொல்லு. துக்ளக் ஆசிரியர் தான் சொல்லுவார், யாருக்கு ஓட்டு போடுறது? இருக்கிறதுலயே இருக்கிற திருடன்லயே பெட்டர் திருடன் யாரோ அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னதுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு நடுவுல நாம் தேவபக்தியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்யன்னு சொல்றார் பாருங்கள. யூ ஹாவ் டு டேக் an effort. நீங்க தான் முயற்சி பண்ணணும். அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், அதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தேவபக்தியாவே இருந்துருவாங்க. ஒரு நல்ல விசுவாசி குடும்பம், ரொம்ப பக்தியான குடும்பம், அதுல அந்த பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க தேவபக்தியாவே வளர்ந்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலை வேணா அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், நல்ல சாதகமா இருக்கலாம். ஆனால் அவரவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவரவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவரவர்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான். வீட்டுல சமைச்சா அவங்கவுங்க தானே சாப்பிடுறோம். தட்டுல போட்டு சமைச்சிட்டாங்க, எல்லாமே இருக்கு, அவங்கவுங்க பசி ஆறுவதற்கு அவங்கவுங்க தானே சாப்பிட்டாகணும். அப்ப இது வந்து பர்சனலா ஒவ்வொருவருமே எடுக்க வேண்டிய தனிப்பட்ட ஒரு முயற்சி. இது தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. அப்போ இந்த கிழவிகள் பேச்சு கட்டுக்கதைகள் இவைகளுக்கு என்னங்களாம், இத விலகாம தேவபக்தி தனியா முயற்சி பண்ணணும்னு சொன்னா அது எங்க போய் முடியும் தெரியுங்களா? வேஷத்துல போய் முடியும். அங்கதான் வேஷம் வருது. ஏன்னா நான் இதை விட மாட்டேன், இதுலதான் இருப்பேன், இது எனக்கு இதை விடவே முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டா நான் இந்த பக்கம் வேஷத்துல இருப்பேன். கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஊடமாய் நடப்பட்டு தந்தன் காலத்திலே கனிதருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நான் இப்ப கர்த்தருடைய வசனத்தை இரவு பகல தியானிக்கல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆனா இந்த பக்கம் நான் இலையுதிரா மரம் மாதிரி எனக்கு காமிச்சா தானே நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அப்ப நான் காமிக்க தான் ஆரம்பிப்பேன். நான் என்னை ஒரு பக்தியும் விசுவாசம் உள்ளவனாக காண்பிக்க ஆரம்பிப்பேன். அப்ப எனக்கு எது தேவைப்படும்? எனக்கு ஒரு மாஸ்க், எனக்கு ஒரு வேஷம் தான் தேவைப்படும். பிரியமானவர்களே, நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப சாதாரணமா நீ கேட்டுட்டு இருக்கோம்.
எல்லாரையும் தனியா ஒரு ரூம்ல கூப்பிட்டு பலாருன்னு கொடுத்து முட்டி போட்டு இந்த பிரசங்கத்தை கேட்க வைக்கணும். அப்படி கேட்க வேண்டிய ஒண்ணு இது. உங்களை நீங்க அப்படி இருக்கிறதா நினைச்சுட்டு இப்ப கேளுங்க. தனித்தனியாக இந்த வசனங்கள் வழியாக ஒவ்வொன்றாக கர்த்தர் உங்களோடு பேசுவதாக நீங்க கேட்டா இன்னைக்கு உங்ககிட்ட மாற்றம் தொடங்கும். நானு இவங்க பேசும்போது, தம்பி பேசும்போது நான் நிறைய உணர்ந்தேன், நிறைய கத்துக்கிட்டேன், எழுதி வச்சிருக்கேன். எனக்கு அப்ப நான் உணர்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு பிரசங்கியாரா இருக்கிற எனக்கு இவர்களுடைய வார்த்தைகள் பிரசங்கத்திலிருந்து என்னால் எடுத்துக்கொள்ள முடியுமானால் நீங்கள் உங்களை யோசிங்க. வந்ததே பெரிய விஷயம், ஆனா வந்தது எப்ப தெரியுங்களா பெரிய விஷயமா மாறும்? அது எனக்கு பிரயோஜனமாக நான் ஆக்கின பிறகுதான் அது மாறும். நம்ம ரொம்ப பொறுப்பான ஒரு வாழ்க்கைய ரொம்ப கவனமாக சீக்கிரமாக முடிவெடுத்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த சமூகமானது நம்மை அப்படியே தெரியாமலே மாத்திக்கிட்டே வருது. நம்ம உணர்வதற்குள்ளாகவே நம்மள ஷேப்பை மாத்திக்கிட்டே வருது இந்த உலகம். நாம அந்த ஓட்டத்துக்குள்ள, அந்த நீரோட்டத்துக்குள்ள நாம அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே அந்த நீரோட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தயவுசெய்து தேவபக்திக்கு ஏதுவான முயற்சியை முதல் நூற்றாண்டு சபையார் நாடோறும் கூடினார்கள். நாடோறும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்களா? பெரோயா பட்டணத்தாரை பத்தி தெரியுமா இல்லையா? அவர்கள் நாடோறும் கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கிறதா என்று கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்களா? அவங்க என்ன ஆனாங்களா? நற்குணசாலிகள் ஆனாங்க. அப்ப நற்குணசாலி ஆகணும்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல மாடல் இருக்கு. அவங்க தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். சரி, இப்படி எடுத்துக்குவோமா? கர்த்தருடைய வசனத்தை தவிர நாம் சீர்கேடு, கேள்விகள் பேச்சு, கட்டுக்கதையை ஆராய்ந்து இருக்கிறோம், அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதை பல மணி நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு உள்ள ஒரு ரீல்ஸா போகுது, காணொலியா போகுது, இல்ல ஏதோ ஒன்னா உள்ள போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நற்குணசாலி ஆகுறவரு வசனத்தை ஆராய்வதனாலே இந்த பக்கம் இதெல்லாம் உள்ள எடுத்துன்னு போறவரு என்ன ஆவாரு? துர்குணசாலியாக மாறுவார். ஏன் நமக்குள்ள துர்குணங்கள் இருக்கிறது? இதாங்க என்ன சாப்பிடணும் அப்படித்தானே என் உடம்பு வளரும். அப்ப என் உள்ளான மனுஷனுக்கு என்ன உள்ள கொண்டு போறணும் அப்படித்தானே நான் வளருவேன். என் உள்ளான மனுஷன்ல அப்படித்தான் நான் வளர முடியும். அப்போ ஒரு சபையின் காலத்திலே அவர்கள் நாடோறும் கர்த்தருடைய வசனங்களை ஆராய தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசிக் கொண்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் ஆராய்ந்தார்கள், அதை தேடினார்கள். அவங்க கிட்ட அந்த முழு வேத புத்தகம் இல்லை. அவர்கள் ரொம்ப ஆவலோடு கூட கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுமா, அப்போஸ்தலர் வந்து சொல்லுவாங்களா, அதை கேட்டவங்க ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் இன்னைக்கு என்ன கேட்டோம்ல, ஏன்னா புக்கு கிடையாது, ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்துக்க முடியாது. இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம கேட்டோம்ல பேசிக்குவாங்க. புதுசா ஒருத்தர் அப்பதான் வருவார், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க இன்னைக்கு கேட்டோம், கர்த்தர் இதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தினார், இந்த வேத வாக்கியங்களாக இவைகள் நமக்கு சொல்லப்பட்டது, நம்ம உண்மையை இப்படிதான் இருக்கணுமா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதைதான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நமக்கு முன்னால ரெண்டு வழி இருக்கு, இடுக்கமான வழி, விசாலமான வழி. ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வழியை நீங்கள் தெரிந்திருங்கள், அது நித்திய ஜீவனுக்கு போய் சேர்க்கும். விசாலமான வழி ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும், ரொம்ப விசாலமா இருக்கிறது. மத்திய 7:13-14 தெரியும், படிச்சுக்க. போதும். இப்போ கேள்விகள் பேச்சு, கட்டுக்கதை, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. இன்றைக்கு முக்கியமான இந்த கருவியாகிய செல்போன் மூலமாக நமக்குள்ள ஏற்படுகிற பாதிப்புகள்னா நம்மை தேவ பக்தியை விட்டு விலக்கி உலகத்தின் பக்கமாக அது நம்மை கொண்டு போகுது. ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம பேசிதான் ஆகணும். அது என்னென்ன வகையில யாரெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்கள பாதிக்குது. சின்ன குழந்தைய பாதிக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு உரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்க? போன் தான் சொல்றாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன நம்ம உலகம் இப்படி மாறி போச்சு, நம்ம சந்ததியை கண்முன்னால நம்ம பாக்குற இந்த சந்ததி இப்படி மாறிவிட்டது, இவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப கவலைப்படுகிற அளவுக்கு நம்முடைய சந்ததி இருக்கிறது. அதுக்கு இந்த ஒரு கருவி முக்கியமான காரணமா இருக்கிறது. அந்த தம்பி 2 பேர் பைக்ல போனாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல. அவர்கள் படிப்பினால இந்த பிள்ளைகள் முன்னேறாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னால போய் பார்த்தேன். படிப்பு தான் அப்படியே அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டே போகுது.
அதை நான் கண்ணால பாக்குறேன், நான் கேள்விப்படுறேன். அந்த வாலிபன் மிகவும் விலையுயர்ந்த ஒரு வாகனத்தை வாங்குகிறான். அதுல மிக வேகமாக இதே மாதிரிதான் ஒரு பெரிய பிரிட்ஜோட சர்க்கிள் போய் மோதினான். அவன் வாழ்க்கை இன்னும் சில மாதங்கள் அல்ல ஆண்டுக்கு முடங்கி அவன் அப்படியே இருக்க வேண்டியதான். அவன் பெட், அவ்வளவுதான். பல லட்சங்களை செலவு செய்து விட்டார்கள். அப்போ இந்த ஒரு மனப்போக்கு, இந்த ஒரு ஆவல், இந்த ஒரு விருப்பம் எல்லாம் ஏன் நமக்கெல்லாம் இப்படி மாறி போச்சு? நம்ம எல்லாம் மொத்தமாவே மாற்றங்கள் அடைகிறோம். அதனால இந்த பிள்ளைங்களை மட்டுமே குற்றம் சொல்றதா நினைக்காதீங்க. மொத்தமா அம்மா அப்பால இருந்து தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருக்குள்ளயுமே இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. இந்த தலைமுறையில அப்படி ஏதோ ஒரு மாற்றம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த கொரோனா வந்தப்ப யார பார்த்தாலுமே இவங்களுக்கு ஏதாவது சிம்டம் தெரியுதானே பார்த்துன்னு இருப்போம். அவன் சும்மா 3 நாளைக்கு அப்பதான் முதல் முறையா தும்மி இருப்பான். 3 நாள் அவன் தும்மலே வந்திருக்காது. உடனே அந்த தும்மலை பார்த்த உடனே நம்ம அப்படியே கற்பனை பண்ணுவோம், ஓஹோ அப்படின்னு சொல்லி பயந்துருவோம் இல்லையா? அப்படிதான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த தேவ பக்தியை விட்டு விலகி இந்த உலகத்துக்குள்ளே வாழும்படியான வைரஸ் வந்து விட்டது. இப்ப அவங்க அளவுதான் வித்தியாசம். அப்ப ஒரு சின்ன மீட்டர் வச்சு பார்ப்பாங்கல்ல, ஆக்சிஜன் பார்ப்பாங்க. அது என்னன்னே தெரியாம இருந்தது. ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வச்சோம். நான் இருந்தப்போ எனக்கு ஒண்ணு இருக்கும், மத்தவங்களுக்கு இன்னொன்னு இருக்கும். முடிக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்குவேன் என் விரல்ல எவ்வளவு இருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. அதாவது ஒன்னும் அசௌகரியமே இருக்காது, ஆனாலும் அதை வச்சு பார்த்துடணும் அப்படி. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த உலகத்துல சேர்ந்து அதோடு இசைந்து வாழும்படியாகவும் தேவபக்திக்கு ஏதுவாக வாழ்வதிலிருந்து விலகும்படியாகவும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிருமி, எல்லாருக்குள்ளயுமே ஒரு வைரஸ் வந்திருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் யாருக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரியான ஷேப்ல நாம வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு சில வசனங்கள், அதுக்கு முன்னால ஒரு சில கருத்துக்களை சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்கங்க. இந்த செல்போன் நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்புகள் என்ன? முதலாவது, சரீர ரீதியாக அதன் கதிர்வீச்சு பாதிக்கிறது, ரேடியேஷன். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது, இதெல்லாம் வழியே கிடையாது, இப்போ பாதிக்கிறது. 2வது, இந்த கதிர்வீச்சுனால இந்த முதல்லயே இந்த கதிர்வீச்சுன்னு சொன்னா அதெல்லாம் கண்ணுக்கே தெரியல, ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் என்ன அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு நினைச்சுக்கிறீங்களா? மூளையை பாதிக்கிறான். எழுதிங்க பக்கத்துல பிராக்கெட்ல. கதிர்வீச்சு எதை பாதிக்குதான்? மூளையை பாதிக்கும். 2வது, தூக்கமின்மை. தூக்கம் இல்லாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நல்லா தானே தூங்கிருந்தீங்க சில வருஷத்துக்கு முன்னால, இப்ப ஏன் தூக்கம் வரல? என்ன காரணம்? செல்போன் தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா குப்புறப்படுத்தி யோசனை பண்ணி பாருங்க, தூக்கம் வராதப்பெல்லாம் கூட செல்போன் தான் காரணம். 3வது, பிள்ளைகளுக்கு படிப்பு பிரச்சனை ஆயிடுச்சு. படிப்பு பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்படி படிப்பு பிரச்சனையாகும்? அறிவாளி எல்லாம் ஆகுறாங்க இப்பெல்லாம். என்ன அறிவு இப்பெல்லாம் பசங்களுக்கு, சின்ன பசங்க என்ன கேள்வி கேட்கறாங்க. இந்த செல்போன் அப்புறம் அதை எடுத்து அதை எப்படி போகணும், அதை என்ன பண்ணணும், நீங்க எந்த மாதிரியான லாக் போட்டாலும் தொந்தர்றான். அவ்வளவு அறிவாளியா இருக்கிறாங்க. அப்ப அவன் அறிவாளியா தான் ஆகணும். ஆனா ஏன் படிப்பு பாதிக்குது? ஒரு சின்ன தவறு அங்க நடக்குது. என்ன தெரியுங்களா? அவன் புக்கை எடுத்து இப்படி வைக்கிறான், அவன் நோட் எடுத்து வைக்கிறான், கூட என்ன வைக்கிறான்? போனையும் பக்கத்துல வைக்கிறான். அந்த போனுக்கு இதய துடிப்பு இருக்குது. இவனுக்கு இதய துடிப்பு இருக்கு இல்லையோ, அந்த போனுக்கு இதய துடிப்பு இருக்குது. அந்த சத்தம் என்ன பண்ணும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். அது துடிக்கும் போதெல்லாம் இவன் துடிப்பான் இல்லையா? உங்களுக்கு துடிச்சிடும். அப்படியே ஒரு டிங்குன்னு வந்த உடனே அப்படியே இருதயத்துக்குள்ள டங் அடிச்ச மாதிரி இருக்குது. உடனே அதை எடுத்து பார்த்துடணும். சரி, அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே கவுத்து வைக்கிறாங்களான்னா இல்லை. அதை பார்த்த உடனே அதுக்கு மேல கீழே வேற ஏதாவது ஒண்ணு நிக்குவாங்க. அப்படியே அவன் என்னையும் பாரு. உடனே அதை பார்க்க போகுது, டிஸ்ட்ராக்ஷன். படிப்பு ஏன் இன்னைக்கு ரொம்ப குறைவா போகுது, படிப்பு ஏன் ரொம்ப கம்மியா போகுது? இப்போ சிலர்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, அதனாலதான் நான் சரியா படிக்கிறது இல்லை. அவன் நல்லா மார்க் எடுக்கிறானே, அவன் என்ன பண்றான்? டாப் லெவல்ல எல்லாம் மார்க் எடுக்கிறாங்களா, அப்ப அவங்கள என்ன பண்றாங்க? அவங்க இது தூரமா வச்சிருக்காங்க. அவங்க இது என்ன கெடுக்கும், இது எனக்கு டிஸ்டர்பன்ஸ், இது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தூரமா வச்சுட்டாங்க. அவங்க மிகப்பெரிய அதிகாரிகளாக மாறுறாங்க. அவங்க கீழே போய் அடிமையாக வேலை செய்வதற்கு நீங்களும் நானும் உருவாகிறோம்.
எதை தேர்ந்தெடுக்கிறது? அப்போ கல்வி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அது பாதிக்கிறது. சரி, அடுத்தது மனம் குணம் ரீதியான பாதிப்பு வருது. மனம் குணம் ரீதியாக பாதிப்பு வருது. முன்னெல்லாம் ஒருத்தர் வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள பார்ப்போம், அவங்கள விஷ் பண்ணுவோம், அவங்களோட பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு எப்படி பார்த்து பேசணும் தெரியுங்களா? வந்தீங்களா, வாங்க, அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் இப்படிதான். அட்லீஸ்ட் அவன் தோழியாவது தடவி பேசியிருந்துக்கலாம் இல்ல, அவன் கையை பிடிச்சாவது பேசியிருந்துக்கலாம். இன்னைக்கு இவ்வளவுதான். இது என்ன ஆயிட்டோம்னா நம்ம ஏற்றுக்கொண்டோம், இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனா இது எங்க போய் முடியும்? நம்முடைய குணத்துல, நம்முடைய பழக்கத்துல இல்ல, எல்லாத்துலயுமே மாற்றத்தை இது உருவாக்கிடும். எல்லாத்துலயும் மாற்றம் உருவாக்கிடும். அப்போ இது எல்லாமே, இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே எங்க நம்மளை பாதிக்குதுன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பாதிப்பை அதுக்குதான் இவ்வளவு சொல்றேன். இதெல்லாம் போயிட்டு எங்க போய் ஏற்படுத்துதுன்னா ஆவிக்குரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தது நம்முடைய காது கண்கள்ல பாதிப்பு ஏற்படுகிறது, விபத்துகள் ஏற்படுகிறது, சமுதாயத்திலே பழகும் விதத்திலே ஏற்படுகிறது பாதிப்பு, நம்முடைய சந்ததியிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம்முடைய சந்ததியிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படின்னா என்ன? இன்றைக்கு பிள்ளை பேர் என்ற விஷயத்துல பெரிய சேலஞ்சில நம்ம இருக்கோம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். இது ஒரு பக்கம் வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.